திருமண வீடு, காது குத்து வீடு, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் நான் போகலாமா போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா போகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் மாலை அணிஞ்சிட்டாலே மற்றவங்க எல்லாரும் உங்களை ஐயப்பா ஐயப்பான்னு கூப்பிட்றது, சுவாமின்னு கூப்பிட்றது, உங்களுக்கு பாத நமஸ்காரம் பண்ணுறது எல்லாமே உங்களை அவங்க ஐயப்பனாக கருதுகிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஐயப்பனாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லது கெட்டது இரண்டுமே சமம் அப்படின்றதுனால ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கேயுமே போகாமல் நடுநிலையாக இருக்கிறது தான் சால சிறந்தது. சரிங்களா? இல்லை எனக்கு இக்கட்டான சூழ்நிலை அங்கே இங்கே அப்படின்ற மாதிரியான டீவியேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு புனிதமான ஒரு விரதத்தில் இருக்கிறீங்க, எடுத்து சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் உள்ளவங்க போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். நீங்கள் அவங்கள கூட அனுப்பிட்டு நீங்கள் வீட்டிலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், அப்போ கெட்ட விஷயங்களுக்கு நாங்கள் போகலாமா, நான் போகாட்டி கூட வீட்டில் உள்ளவங்களை போக வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது தவறு. ஏன்னா நல்ல விஷயத்துக்கு அவங்க போயிட்டு வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு உள்ளே வருவாங்க. வீட்டில் ஐயனை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜி தான் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் எந்த விதமான ஃப்ளக்சுவேஷனோ டீவியேஷனோ உங்கள் மைண்ட் லெவலில் ஏற்படாது. சரிங்களா? இதே இது ஒரு கெட்ட காரியத்துக்கு அவங்க போயிட்டு வரும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு உள்ளே வருவாங்க. ஸோ அது மூலமாக அவங்களோட எண்ணங்களோட வெளிப்பாடு வேறு மாதிரி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உள்ளவங்க யாரும் போகக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் கெட்ட விஷயங்களுக்கு எதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. இதன் அடிப்படையிலே நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது.